ஹலோ கேண்டிடேட், வெல்கம் பேக் டு another செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ எப்படி HTML CSS நம்மளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் லைக் another ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் யோர் ஃப்ரண்ட் end. நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்டை வந்து இப்போ நம்ம HTML CSS ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்பவுமே பார்த்தது தான் வந்து. ஆனால் இப்போ என்னென்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணும்போது இட் இஸ் லைக் another ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வில் கிரியேட் த டைனமிக் வெப் பேஜஸ். என்னுடைய வெப் பேஜஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எனக்கு நிறைய விதமாக சேஞ்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கண்டென்ட் வந்து HTMLலையோ CSSலையோ வந்து எனக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். எனக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே பெருசாக கொடுக்காது. நீங்கள் அந்த அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த கண்டென்ட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா மேனுவலாக அங்கே மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு யூசர் இன்டராக்டிவாகவும் ஒரு யூசரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரு யூசரோட எப்போ ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து யூசர் இன்ட்ரெஸ்டிங்காக அது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதே பார்ப்பார். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கொண்டு வரதுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வரதுக்கும் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து ஒரு பேஸ் ஃபார்மாகவே இருக்குது. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எழுதணும் அப்படின்னா எனக்கு பேசிக்காக இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் பார்த்த மாதிரி இல்லை பைத்தானில் பார்த்த மாதிரியும் நம்மளுக்கு என்னென்னா இங்கே அதுக்கான ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸும் இங்கே இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் செஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக கிடையாமல் அது ஒரு பெரிய ஒரு ஃபார்மாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஃபார்மாக தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர், நோடு இல்லை இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்ப்போம். அதுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஒரு ஓவரால் ஒரு அவுட்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு அவுட்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் எனக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது யூஸ் பண்ணும்போது அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி சர்வருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எனக்கு சர்வர் சைடில் இப்போ நம்ம எழுதுகிற வெப் பேஜஸ் இந்த வெப்சைட் பூராமே நம்ம எங்கே தான் டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வரில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்வருக்குன்னு வந்து ஒரு சப்போர்ட்டிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த சப்போர்ட்டிங் லாங்குவேஜ் தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருந்தால் தான் எனக்கு என்னென்னா சர்வரில் அப்லோட் ஆகும். ஸோ சர்வரில் அப்லோட் ஆகணும். ஏன் எனக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் அப்லோட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் லைட் வெயிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னே சொல்லுவாங்க, விச் இஸ் லைக் டைனமிக். ஸோ எனக்கு டைனமிக் இதை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இதில் இருக்கும். ஸோ நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் எப்படி நம்ம 3 ஃபார்மாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே எனக்கு என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டும் 3 ஃபார்மாக இருக்குது. ஸோ என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்லைன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன ஃபார்மில் 3 இதையும் ப்ராப்பர்ட்டிஸையும் எழுதணுமோ அதே அளவுக்கு தான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்டுமே இருக்குது. ஸோ இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்த மாதிரி ஒரு சிமிலர் ஃபார்ம் தான் இங்கேயுமே நம்மளுக்கு என்னென்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு என்னென்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் எனக்கு டேட்டா டைப்ஸ் இருக்குது, இங்கேயும் எனக்கு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இங்கேயும் கண்ட்ரோலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த எல்லா ஒரு ஃபார்முமே எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆர் இன்லைன் இந்த 3 ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குமே எனக்கு இங்கே தேவைப்படுது. இந்த கான்செப்ட்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறேன். எந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணணும், எந்த ஒரு செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரதா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு அலார்ட் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு லோடிங் ஒரு ஃபார்மாக இருக்கட்டும். இப்போ இந்த லோடிங் ஃபார் இருக்குது அப்படின்னா இந்த லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் கேட்வேல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேல இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு சின்ன இன்டராக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க இல்லைங்களா, அதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எனக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸான அந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே வந்து எனக்கு என்னென்ன இந்த இடத்துல தேவைப்படுது. பிகாஸ் இட் இஸ் லைக் லாஜிக்கலி யூ ஆர் மேக்கிங் கனெக்டட் வித் த சிஸ்டம். பிகாஸ் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் சர்வருக்கே எழுதுறதா இருந்தாலும் அதை நீங்கள் இங்கே தான் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் டெவலப்பிங் இந்த கம்ப்யூட்டர். ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரோட நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் எடுக்கணும். ஆனால் என்னென்னா ஸ்கிரிப்ட் மூலிமா எடுக்கும்போது எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கோடைய நீட் அங்கே தேவைப்படுது. அந்த ப்ரோக்ராமிங்கோடைய நீடு வந்து எனக்கு யார் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எனக்கு அதை ஃபில் பண்ணி தராங்க.
ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டோடைய அட்வான்ஸ் ஃபார்ம் தான் இந்த ரியாக்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ரியாக்ட் ஆங்குலர் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரணும் அப்படின்னா, இங்கே பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்டை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடாக இல்லைன்னா ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷனாக எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன் இல்லை சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்மா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இஎஸ் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் மூலயமா எனக்கு என்னென்னா நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வரும். இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 40 லைன் எழுதக்கூடிய ஒரு கோடை ஒரு 4 லைன்லையோ இல்லை ஒரு 20 லைன்லையோ ஒரு 14 லைன்லையோ என்னால் அந்த கான்செப்டை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதாவது என்னோட HTML CSS கண்டென்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்னுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டராக்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு எப்படின்னா ஒரு டிஸ்பிளேயிங்காக தான் இருக்கும். இப்போ என்னென்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பில்ட் ஆன் யுவர் ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது ரியாக்டோடைய ஜாவா ஸ்கிரிப்டோடைய லைப்ரரி தான் வந்து எனக்கு இன்னைக்கு ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் கண்டென்ட்டுமே எனக்கு இன்டராக்டிவாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணுறதாகட்டும், நியூஸை ஃபீட் பண்ணுறது, ரீஃப்ரெஷ் பண்ணுறதாகட்டும், இல்லை ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும், நீங்கள் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி இன்டராக்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த இன்டராக்டிவை வந்து பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். பட் பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணும்போது எனக்கு என்னென்னா டைம் கன்செப்ஷன்ஸும் லாஜிக்கலும் நிறைய விஷயங்கள் நான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அதிகமான லைன்ஸை நான் இன்க்ளூட் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரரை டீபக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே வந்து எனக்கு சிம்பிளாக ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன்ஸாக வரும்போது இல்லை நிறைய விஷயங்கள் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இங்கே டெக்னிக்கலாக சில விஷயங்கள் சால்வ் பண்ண முடியாது, ஆனால் சால்வ் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, சால்வ் பண்ணுற முடியறதுக்கு எனக்கு அதிகமான டைம் கன்சப்ஷன் ஆகும். அது ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும்போது எனக்கு இன்னுமே நிறைய லாஜிக்கல் டாஸ்க்கை என்னால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ரியாக்டோ ஆங்குலரோ எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன் இந்த ரியாக்ட் ஆங்குலர்ஸ் இவங்களை வச்சு ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பேக் எண்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டுடைய ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன். அது அவங்களுடைய ஒரு சின்ன அந்த அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ரியாக்ட் ஆங்குலர்ஸ் எல்லாமே. அவங்களுடைய இன்ட்ரடக்ஷனும் எனக்கு என்னென்னா இதுதான். ஸோ நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் ஈக்மா ஸ்கிரிப்டும் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லைப்ரரி ஃபைல்ஸான இந்த ரியாக்டோ ஆங்குலரோ இல்லை வியூவோ இது நம்ம படிக்கிறது அப்ளை பண்ணுறதும் எனக்கு என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தே ஆர் இண்டிபெண்ட்னு சொல்லலாம். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நான் வந்து பின்னாடி பேக் எண்டில் ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு நான் வந்து பின்னாடி பேக் எண்டில் வந்து பிஹெச்பியில் தான் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரினா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பைத்தானில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபைல்ஸான ரியாக்டோ ஆங்குலர் இல்லை வியூ நீங்கள் எந்த ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் எடுத்தாலுமே they are independently connected to your பேக் எண்டுக்கும் சேர்த்து எனக்கு என்னென்னா இண்டிபெண்ட்டாகவும் ஈஸியாகவும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸை எதிர்பார்க்குறதா இருந்தாலும் அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்டர் பண்ணி அவங்கள கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் யர் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் யர் லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ இதை தாண்டி எனக்கு நிறைய ஃபைல்ஸுமே இந்த ரியாக்ட் அண்ட் இந்த ஆங்குலர் தாண்டி இன்னுமே உங்களுக்கு இன்டராக்டிவாவோ இல்லை மோஸ்ட் அனிமேட்டட் ஃபார்மாவோ வேணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச க்ரீன் ஷாக் அப்படிங்கிற டெக்னாலஜியை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் அதுக்குன்னு தனியாகவே அந்த லைப்ரரி ஃபைல்ஸ்க்கான ஷோகேஸே தனியாகவே இருக்குது. நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அதுக்குடைய ஒரு லிங்க்குமே வந்து நாங்கள் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருப்போம். யூ கேன் வியூ தட். ஸோ தட் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஜிஷாக் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக லைப்ரரி ஃபைல்ஸான ரியாக்ட் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் அதை பில்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது யூசர் இன்ட்ராக்டிவாக இருக்குது, ஸோ அடுத்த அப்கமிங் வெப்சைட்ஸ் எல்லாம் எனக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஓவராலாக ஐடியாவை பார்க்குறக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அதோடைய லைப்ரரி ஃபைல்ஸ் அண்ட் க்ரீன் ஷாக் டெக்னாலஜியோடைய ஒரு ஓவரால் அவுட்கம் பார்த்துருப்போம். இன்னும் அடுத்த வர ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படியெல்லாம் கோட் பண்ணலாம், ஸோ இது லைப்ரரி ஃபைல்ஸ்க்கு நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இந்த ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வர வீடியோ இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அன்டில் தட் இட் இஸ் அரவிந்த் ராஜ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்.